வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவா கிச்சடிங்க. அதுக்கு நான் 2 வகையான கேப்சிகம் எடுத்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, ஆனியனு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்க காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பீன்ஸு சேர்த்துக்கிறேன். பீன்ஸு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டு சேர்த்துக்கிறேங்க. கேரட்டு சேர்த்ததுக்கப்புறம் நான் 2 வகையான கேப்சிகம் வச்சுருக்கேன். ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் ரெண்டுமே வச்சுருக்கேன். அதனால் அது ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பட்டாணி ஊற வச்சுருக்கேங்க. பச்சை பட்டாணி கிடைக்கலன்னு அதனால் இதை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா பச்சை பட்டாணியே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்க தோலை சீக்கிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய் நல்லா வதங்கணுங்க. அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது அது வதங்கணும். எண்ணெயிலேயும் வதங்கினா தான் வேகும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஆனதுக்கப்புறம் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். இது வறுக்கப்படுற நேரத்தில் சைடில் தண்ணி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. இது நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம சைடு சுட வச்சுருக்க சுடு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1 கப்பு அரிசி, 1 கப்பு ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நான் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி வருதுன்னு. சட்டியில் ஒட்டவே இல்லைங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வருதுன்னு பாருங்கள். இதே மாதிரி 5 மினிட்ஸ் நீங்களும் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக நம்ம மல்லிச்செடியை தூணோன்னா நம்ம உப்புமா ரெடி ஆயிரும். இந்த கிச்சடி 1 மணி நேரம் ஆனாலும் கூட இந்த கிச்சடி இதே மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் கூட ட்ரையே ஆகாது. இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.